ஸோ நிறைய நம்ம மறந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிட்ற பழக்கம் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ எதுக்கெடுத்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ நமக்கு பிடிச்ச உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறோம். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்ம போக போக நோய்கள், அதுவும் முக்கியமாக பிளட் ப்ரெஷர் அப்படின்றது அதிகமாகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாகும்போது அடுத்த கட்டமாக நமக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ, ஸ்ட்ரோக். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஸ்ட்ரோக் வந்து ஏற்படுது. இதனுடைய சேர்ந்து பிபி வந்து உனக்கு 5-6 வருடங்களாக இருக்குங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அப்படின்னு சொல்லும்பொழுது டோட்டல் கொலஸ்ட்ரால் பிளட் டெஸ்ட்டில் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இதில் கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு அதிகமாகும்போதும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.